ஏய் போதும்டா, ஏன்டா இருக்கா? வேறு எதாவது இருக்காண்ணா? இல்லை, மீன் சாப்பிடுவோம். புரியுதா? மீன் குட்டையில் போட்டு வந்துடலாம். சரி, ஓகே ஓகே. எங்கள் ஊர் வாய்க்காங்க இதுதான். வீராணமேரியிலேருந்து தண்ணி வருது இந்த வாய்க்கால். இந்த வாய்க்காலில் வாடா. இது எடுத்துக்கோ. மீன் எதில் பிடிச்சி போடுறது இருக்கா? வா வா, பார்த்து வா. எங்கள் ஊருக்கு தாங்க, அருமையாக இருக்கும். இது என் ஃப்ரெண்டோட இடம் தான். என் ஃப்ரெண்டு தான் முன்னாடி நடந்து போகிறான். இது இன்னொரு வாய்க்கால், சின்னது. எப்படி இருக்குது பாருங்கள் காடு பற்றி. இந்த குளத்துல தாங்க மீன் பிடிக்க போகிறோம். என் ஃப்ரெண்டோட குளம் தான். மொத்தம் 3 குளம் இருக்குது. இதில் தான் இப்போ கொதிக்கி மீன் இருக்குதுன்னு சொன்னான். அதான் இதுதான் போகிறோம். இந்த பாருங்கள் குளத்தை. நாங்கள் எப்பயுமே லீவு நாள் தான் இந்த குளத்துல தான் மீன் பிடிப்போம். பிடிச்சி நாங்களே சமைச்சு சாப்பிட்ருவோம். இதை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் மீன் பிடிக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது இன்னொரு குளம். வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுலாம் இட்லி மீனுக்காக போட்டிருக்காங்க. இதாங்க எங்கள் ஏரியா. எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் ஏரியா. கொத்துதாடா? அதெல்லாம் போட்டிருக்கோம். பெட்டு தூக்கு. என்ன மீன்? இங்கே வவ்வா. பார்த்துங்க, நாட்டு வவ்வா. ஆனால் குட்டி சும்மா ஒரு கை சைஸ் தான். இதுக்கு நாங்கள் விட்டுருவோம். இப்போ இது ஏன்னா பாவம் இல்லை, இது இன்னும் பெருக்கும். இப்போ நம்ம இதை சாப்பிட்றது வந்து நட்டம் தான் நமக்கு. பொழைச்சிக்க வேணாம், இது விட்டுடுறோம். அதை பார்த்து மெதுவாக அப்படியே விட்ருவோம். அவ்வளோதான், போயிடும். மாயா தக்க மிதக்குது, மாட்டிக்கிச்சு. நான் சொன்ன விட்டுட்டான்டா. சரி, நான் தான் சொன்னேன்ல, மாட்டிக்கிச்சான் யானை. சரி சரி, விடு விடு. என்ன சிகரெட் தள்ளி வெட்டிடுச்சுடா. வெட்டி வந்துட்டேன். தலைவர் மாட்டிக்கிட்டாப்புல. ரொம்ப நேரம் முயற்சிக்கு அப்புறம் ஒன்று மாட்டிருக்கீங்க. கை தூக்கடா மாயா பார்ப்போம். தூக்கு. அங்கே பாருங்கள், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். இதுதான் எங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரை பண்ணி நாங்கள் 2 பேருமே சாப்பிட போகிறோம். பார்ப்போம் இனி எவ்வளோ மீன் வருதுன்னு. கடைசியாக வீடியோ எண்டில் மாட்டுதான்னு பார்ப்போம். இதுதான் பார்ப்போம். ஆச்சு முள்ளே, பெரிய மீன் வேலை முடிச்சிச்சு. அட பை, முள்ளே கடிச்சிட்டு போயிடுச்சா? சரி விடு, நம்ம போய் முள் வாங்கிட்டு வந்து திரும்பி போடுவோம். வா. முள் இருந்தால் நேரம் பிடிச்சிருக்கலாம்டா. முள்ளே பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ஒரே ஒரு மீன் தான் மாட்டிச்சு. போயிட்டு முள் வாங்கிட்டு திரும்பி வந்து போடுறோம். வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். வந்து மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். மாயா இழுத்துட்டு தான் போகுது. வெட்டு பார்ப்போம். ஆனால் சொன்னல மாட்டிக்கிச்சு மாயா. என் மேலே ஏன்டா தூக்கி போடுற? அவுத்துச்சாண்ணா? பார்த்து வா. என் மேலே தூக்கி போட்டியாடா? நான் தான் சொன்னல, 2வது மீன் மாட்டிக்கிச்சு. வெட்டினதே தெரியல. ஏதோ மெதுவாக எடுத்துகிட்டு போச்சு. சின்னதாக பெருசா? கொஞ்சம் சின்னதாக கையில் கிழிச்சிருச்சா? சரி ஒன்றும் இல்லை அப்படியே தண்ணியில் போடு. அப்பா. இன்னும் 2. என்ன விராலா அது? கட்டு குட்டி. ஆனால் என்ன பண்ணான்னு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதை விட ஒரு பெரிய விரா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ விரா, அப்படியே இழுக்கிறன்ற பேரில் கால் கிட்ட வந்து விட்டுட்டான். ஏதோ ஏதாவது கிடச்சிதே. இந்த பாருங்க. எடுத்து ஃபைனலாக நான் ஒரு மீன் பிடிச்சேங்க.
கெண்டை மீன் இதை பாருங்க. இனி ஃபுல்லாக பிடிச்சது இதாங்க. இதை பாருங்க, 2 நாட்டு சிலேபி, ஒரு விரால், இந்த ஆந்திரா சிலேபின்னு வாங்க இருக்கு பாருங்க. இது கெண்டை. இந்த 2 சிலேபி, இந்த சிலேபியும் இந்த கெண்டையும் தான் நான் பிடிச்சேன். இது 3 என் ஃப்ரெண்டு பிடிச்சான். ஃபைனலாக இதாங்க, க்ளீன் பண்ணி சமைக்க வேண்டியதாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. வாங்க வரேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.